புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். திண்டுக்கல்லையே பெரும் பரபரப்புக்கு உள்ளாக்கும் விதமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி முன்விரோதம் காரணமாக பள்ளிக்கு பள்ளியா கணவன் மனைவி 2 பேரையுமே வெட்டி படுகொலை செய்த பதற வைக்கக்கூடிய இரட்டை கொலை சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். திண்டுக்கல் யாகப்பன்பட்டியை சேர்ந்த மீன் வியாபாரியான ஜேசுராஜ் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கொசவப்பட்டியில் புதிதாக மீன்கடை வைப்பதற்காக இடம் பார்த்துவிட்டு அவரது இருசக்கர வாகனத்தில் நத்தத்திலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது RMTC காலனி அருகே வந்தபோது திடீரென பின்னால் வந்த கார் ஒன்று ஜேசுராஜ் மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி ஜேசுராஜ் கீழே விழுந்ததும் காரிலிருந்து இறங்கிய மர்ம நபர்கள் திடீரென அவரை அரிவாளால் தாக்கியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஜேசுராஜ் உயிருக்கு பயந்து தப்பியுள்ளார். ஆனாலும் அந்த கொலைவெறி கும்பல் விரட்டி சென்று ஜேசுராஜை ஓட வெட்டி தலையை சிதைத்தனர். அதில் அதே இடத்தில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த ஜேசுராஜ் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த ஜேசுராஜின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கொலையான ஜேசுராஜின் 2வது மனைவியான தீபிகாவையும் அந்த கும்பல் அவரது வீட்டில் வைத்து வெட்டி கொலை செய்து விட்டதாக போலீசாருக்கு அதிர்ச்சி தகவல் வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டின் வெளியே ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த தீபிகாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இப்படி ஒரே நேரத்தில் கணவன் மனைவி இருவரும் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில்தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. கடந்த 2024ஆம் ஆண்டு ஊரில் உள்ள மாதா கோவில் திருவிழாவை தலைமை தாங்கி நடத்திய ஜேசுராஜ் கோவில் கணக்கு வழக்கில் முறைகேடுகள் செய்ததால் ஜேசுராஜின் உறவினரும் ரியல் எஸ்டேட் அதிபரும் திமுக பிரமுகருமான மாயாண்டி ஜோசப் என்பவரின் ஆலோசனைப்படி தலைமை பதவியிலிருந்து ஜேசுராஜை நீக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் தலைமை பதவி பறிபோனதற்கு மாயாண்டி ஜோசப் தான் காரணம் என்று நினைத்த ஜேசுராஜ் அவருடன் அடிக்கடி தகராறு செய்து வந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் மாயாண்டி டாஸ்மாக் கடையிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் மதுபான பாட்டில்களை ஏற்றி வந்து கொண்டிருந்த போது ஜேசுராஜ் தன்னுடைய கூட்டாளிகள் 4 பேருடன் சென்று மாயாண்டியை வெட்டி கொலை செய்துள்ளார். அதில் ஜேசுராஜ் முதல் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார். இந்த நிலையில்தான் 2வது மனைவி தீபிகா மதுரை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்து கடந்த மாதம் ஜேசுராஜை பிணையில் எடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாயாண்டி ஜோசப்பின் உறவினர்கள் ஜேசுராஜின் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்து அவரை வெட்டி படுகொலை செய்ததோடு மட்டுமல்லாமல் மேலும் வழக்கிற்கு உதவியாக இருந்த 2வது மனைவி தீபிகாவையும் அவரது வீட்டிற்கு வெளியே வைத்து வெட்டி படுகொலை செய்துள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. ஜெயிலிலிருந்து வெளியே வந்த 21 நாட்களுக்கு உள்ளாக கணவன் மனைவி இருவரையும் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லையே அதிர வச்சிருக்கக்கூடிய இந்த இரட்டை கொலை சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வந்த நிலைமையில பதற்றத்தை தணிக்கும் விதமாக போலீசாரும் நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில கொலையாளிகளையும் போலீசார் தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவம் பெரும் கண்டனத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.